இல்லை எனக்கு புரியல. நேற்று தினம் அதாவது நம்ம 70th டே பிக் பாஸ் சீசன் 9ல் நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம்? வீக்கெண்ட் வருவார், விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பக்காவாக கொஸ்டின் பண்ணுவார். யாரை? நம்ம ஓயோ கப்புள்ஸு விஜய் பார்வதி அண்டு கமருதீனை நாக்கப்படுங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாருன்னு தான் நம்ம வந்து நினச்சோம். ஆக்சுவலி தமிழில் சொல்லுவாங்க, நான் இது சொல்கிறது கரெக்டானு தெரில, பட் சொல்லணும்னு தோணுது. அதாவது வீட்டில் வந்து அசிங்கம் பண்ணிட்டு போகிற நாயை விட்டுட்டு அசிங்கத்தை அடிச்சுட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தமாரி தான் நேற்று விஜய் சேதுபதி இந்த தவறு பண்ணிவிட்டு உணராமல் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேம் பிளே கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய் பார்வதியும் நம்ம கமருதீன், அதாவது விஜய் பார்வதியோட டாக்ஸிசிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம நல்லா வந்துட்டு இருந்த கமருதீனும் வந்து இப்போ வந்து சேர்ந்துக்கிட்டு தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அதை கண்டிக்கிறத விட்டுட்டு விஜேஸ் வந்துட்டு ஹார்ட்டிங் கட்டிட்டு லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆக்சுவலாக பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமித், அதாவது சென்ற வாரத்தோட கேப்டனை வச்சுட்டு நீ ஏன் இதை கொஸ்டின் பண்ணல, திவ்யா வந்து கமருதீன் பேசும்போது நீ ஏன் வந்து ஒன்றுமே பண்ணலை, நீ ஏன் வந்து அவங்க வேலை செய்யலைன்னும் போது வந்து கண்டிக்கலை, நீ ஏன் வந்து சாஃப்டாக போனேன்னு சொல்லிட்டு அமித்தே வந்து ரோஸ் பண்ணார். ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தாருன்னா, நம்ம விஜய் பார்வதி அண்ட் கமருதீனை வந்து நீங்கள் மைக்கை கைட்டி வச்சுட்டு பேசுங்க, இல்லை சத்தமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாரி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு எப்படி தோணுச்சுன்னா, விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கமரு நான் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி, கமரு நான் திட்டுற மாதிரி திட்டுவேன், நீங்கள் வந்து அந்த ஆமை வந்து அழுகுற மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு செஞ்ச மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் மட்டமான ஒரு சீசன் சொல்லலாம். அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நீ எப்படி வந்து ஒரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரதீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பிரதீப் ஆண்டனி, அவரை வந்துட்டு அவரால் வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி வந்து அவர் பொட்டன்ஷியல் பிக் பாஸ் வின்னராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரை விட மோசமாக பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிற விஜய் பார்வதிலாம் உள்ளே இருக்கலாம். மோசமாக வந்து லேடிஸ்ன்னு கூட பார்க்காம நக்கல் நயாண்டி பண்ணிட்டு கேவலமாக பேசுகிற கமருதீன் உள்ளே இருக்கலாம். என்ன நியாயங்க உங்கள் பிக் பாஸில்? உண்மையிலேயே வந்து டிஆர்பிக்காக தான் வந்து நீங்கள் நவுத்துறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, விஜய் பார்வதி தான் வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க. வின் பண்ணுவாங்க இல்லையான்றது தெரியல, ஏன்னா இப்போயும் நம்மளுக்கு தெரியல வந்து கரெக்டாக ஓட்டு உழுதா இல்லையான்னு. நேற்று தினம் வந்து ரம்யா வந்து எவிக்ட் ஆனாங்க. என்ன கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு ஒன்றுமே தெரியாது, நடனம் ஆடுறதை தவிர்த்து அவங்க வந்து கனித்திருவு வந்து பேசும்போது, அதாவது வெளியில் வந்துட்டு பார்த்து பேசுவாங்களா, அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நடிக்கிறீங்க அப்படின்றது எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்றது தெரியல. உண்மையிலே உங்களுக்கு ஒரு வேல்யூ உள்ளே இருந்ததுன்னா அது யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா கனித்திரு அண்ட் சபரினால தான். சபரி நீங்கள் வந்து நல்லவங்களாக இருங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்காதீங்க ஜி. நீங்கள் வந்து கேம் பிளே ஆடி ஃபைனல்ஸில் வருவீங்க, ஃபைனல்ஸ் வின்னும் பண்ணும். ஏன்னா டாக்ஸிசிட்டி குரூப் இருக்கும்போது அதுக்கு நேர்மாறாக வந்து ஒருத்தர் நியாயமாக இருக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் கனி ஒரு லெவலுக்கு சுபிக்ஷா அண்ட் சபரி சொல்லுவேன். 3 பேர் வந்தாங்கன்னா வி வில் பி வெரி ஹாப்பிங்க. தேங்க்யூ பை.